மாதம் 2.5 லட்சம் ரூபா வாடகை எங்கட கடையால் மானசேக்கு வருமானம் வருது. இந்த வரி கட்டி இப்படி சட்டபூர்வமாக எங்களை ஒப்பந்தம் செய்தான் கடை நடத்துகிற எங்களை அவர் சட்ட விரோதமான கடைகள் எங்களை ஒரு சட்ட விரோதிகள் என்ற மாதிரி போர்வையில் இந்த பிரேரணை கொண்டாரு. அதை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரு மானசேவை உத்தியோகத்தர் வந்து மோட்டார் சைக்கிளில் இறங்காம எங்களுக்கு கட்டளை இடுறவர் தம்பி இது முன்னுக்கு வந்துட்டு எடுத்து சரி சார் எடுத்து விடுறோம்னு சொல்லித்தான் இவ்வளவு பேர் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கினாங்க. இன்று வரைக்கும் நேரடியாக விஜயத்தை மேற்கொண்டு எல்லாம் சட்டத்திட்டத்துக்கு அமைவானதென்றால் நாங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இராத வகையில் நாங்கள் தீர்மானத்தை வேண்ட கோரிக்கை நியாயம் என்றால் ஆதரிப்போம் என்றதை தெரிவித்துள்ளோம். வந்து ஒரு கோரிக்கையை எங்களுக்கு முன் வச்சிருக்கிறோம். இந்த கோரிக்கையை நாங்கள் பார்த்து வடிவாக ஆராய்ஞ்சிருக்கிறோம். ஆராய்ச்சி மட்டத்தில் இப்போ இந்த பக்கத்தில் நியாயமான இருக்குமா இருந்தால் நாங்கள் எந்த விதத்திலேயும் இவர்களுக்கு பாதிப்பு பெறக்கூடிய எந்த ஒரு தீர்மானத்துக்கும் நாங்கள் உடந்தையாக இருக்க மாட்டோம். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையில் நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நேரடியான கள விஜயம் ஒன்று மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஆனவடியால் அந்த கள விஜயத்தை மேற்கொண்டு அந்த மாநகர சபையின் சட்டத்திட்டங்கள் ஏற்பாடுகளுக்கு அமைய வேண்டிய கடைகள் அமைந்திருக்குமா இருந்தால் அவைகளுக்கு எந்த விதத்திலேயும் பாதிப்பு ஏற்படாத வகையில் எங்களோட கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள், இந்த போராட்டக்காரருக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிற அந்த முரண்பாடுகள் தொடர்பாக நாங்கள் நேரடியாக போய் பார்த்தா தான் தெரியும். என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் 5 அடியில் தான் மாநகர சபை கடையை கொடுத்துருக்கன்னு சொல்லி செய்திருக்கிறோம். அப்போ அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் கடைகள் அங்கே சரியான முறையில் இயங்குமா இருந்தால் வேண்ட வாழ்வாதாரத்தை அளிப்பதோ அல்லது ஏதோ ஒரு கட்சி சார்ந்து எதிர்த்து நிற்பதோ எங்களோட நோக்கம் இல்லை. தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு வியாபாரிக்கும் பாதிப்பு பெறாத வகையில் மாநகர சட்டத்தையும் மீறாத வகையில் நாங்கள் இதுக்கு சரியான தீர்வை முன்மொழிவோம். எங்களோட நாங்கள் வந்து தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் வந்தார்கள். எனவே நாங்கள் வேண்ட வாழ்வாதாரத்துக்கு எந்தவித பாதிப்பும் பெறாத வகையில் சட்டத்துக்கு அமைவாக சரியான தீர்வை வேலுக்கு வழங்குவோம் என்றதை இந்த நேரத்தில் வேலுக்கு வேண்ட கோரிக்கை நியாயமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஆதரவாக வாக்களிப்போம். மாணவடியாக மாற்று கருத்துக்கு இது நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்தியான் பேரணியை வந்து நீங்கள் ஆதரிப்பீங்களா எதிர்ப்பீங்களா? இந்த பேரணை வந்து நியாயமானதுன்னு சொல்லி அதை சொல்லிடலாம். ஒரு சில மாநகர சபை உறுப்பினர்கள் சொல்லிடலாம் இந்த பேரணை வந்து சட்டத்துக்கு முரண்பானதாக மேயர் ஏற்றுக்கொண்டார் என்ற வகையில் சில உறுப்பினர்கள் சொல்லிடலாம். தமிழ் தேசிய பேரவை சார்பில் இந்த பேரணியை வந்து நீங்கள் ஆதரிப்பீர்களா இல்லை என்ன மாதிரி? இதில் தான் நாங்கள் அந்த விஷயத்தை சொல்ல வர என்னன்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை கள விஜயம் செய்கிறதுக்கு வேண்ட கடைகளுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு திகதி தீர்மானிக்கப்பட்டு நாங்கள் கள விஜயத்துக்கு ரெடியாக இருந்த நாங்கள் அந்த நேரம் வந்து எங்களுக்கு ஏனோ தெரியல திடீரென்று சொல்லி அந்த விஜயம் ரத்து செய்யப்பட்டது எங்களோட முதல்வர் அறிவுறுத்தலுக்கு அமைவாக. ஆனால் முதல்வர் அந்த நேரம் எங்களுக்கு அன்னவிசல நேரடியாக அந்த விஷயம் கடைசி வரையும் சொல்லல, ஏன் ரத்து செய்யப்பட்ட என்ற காரணம் எங்களுக்கு சொல்லல. ஆனால் அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா வியாபாரிகள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறோம், அங்கே நாங்கள் கள விஜயம் செய்தால் அவை எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்ய ஆர்ப்பாட்டங்களோ அல்லது கருத்துக்களோ முரண்பாடு வரும், அது எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற வகையில் தான் அந்த நேரம் அந்த கள விஜயம் ரத்து செய்யப்பட்டது. நான் இப்போ இந்த இவர்களோட காய்ச்ச மாட்டேன்னு அவர் சொல்கிறார் அங்கே கள விஜயம் நாங்கள் வந்து செய்கிறதுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லியும் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் பெறாது. அதனுடைய நீங்கள் நேரடியாக வாங்க வந்து நிலைமையை ஆராய்ஞ்சு ஒரு தீர்வை சொல்லியிருக்கிறோம். ஆனபடியால் இவையிலும் அதுக்கு ஆதரவாக இருக்கிறபடியால் நாங்கள் நேரடியாக விஜயத்தை மேற்கொண்டு எல்லாம் சட்டத்திட்டத்துக்கு அமைவானதென்றால் நாங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இராத வகையில் நாங்கள் தீர்மானத்தை வேண்ட கோரிக்கை நியாயம் என்றால் ஆதரிப்போம் என்றதை தெரிவித்துள்ளோம். இந்த வந்து பேரணை வந்து சமர்ப்பிக்கிறதாக மேயர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பேரணியை அது வந்து வாக்கெடுப்பு பேரணையை மேயர் ஏற்றுக்கொண்டார் என்று இல்லை,
பிரேரணை வந்து யாரும் கொண்டு வரலாம். இல்லை இதில் மேலே தனிப்பட்ட ரீதியில் ஒரு மெம்பருக்கு எதிராக என்று சொல்லி போடுறதே என்னாலே அது எனக்கு அது நியாயம் மாதிரி தெரியல. ஏன்னு சொல்லிச்சுன்னா பிரேரணைகள் வந்து நாங்கள் என்ன பிரேரணையும் கொண்டு வரலாம் சபையில். அதை ஆராய்ச்சி சரியோ ஏற்றுக்கொள்றதோ ஏற்றுக்கொள்ளாதோன்னு முடிவெடுக்கிறது சபை. அப்போ சபை பிரேரணை வந்தக்காண்டி அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீங்கள் கருதுகிற அந்த விஷயம் உண்மையில போல. மற்ற இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இந்த பிரேரணை வந்து எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அனுப்பி வைக்கப்பட்டது கடிதங்கள். ஆனால் அது இவளுக்கு என்னென்னு போனதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் சில நேரம் அந்த பிரேரணையை முன்வைச்சவரே நான் இப்படி ஒரு பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு சொல்லியிருந்தாலும் நான் எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் பிரேரணை கொண்டு வந்தவருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை விட அந்த சம்பவம் பிரேரணைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இது இருந்திருக்கலாம். உங்களோட பக்கம் நியாயம் சரி என்று சொல்லிச்சுன்னா கடைசி வரையும் நாங்கள் எங்களோட கட்சி வந்து எங்களோட தலைமை வந்து எப்பவும் மக்களோட சேவையை மக்களோட நலன் சார்ந்த கட்சி நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஆதரவு கொடுப்போம். பேரணை வந்து உங்களுக்கு 10 நாட்களுக்கு முன்பே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் நீங்கள் இது சம்பந்தமாக ஏதாவது ஆராய்ந்திருக்கிறீர்களா? இல்லை, அது ஆராய்ஞ்ச இடத்துல தான் தலைவர் நேற்று அவர் கள விஜயம் நேர மேற்கொண்டு உண்மைத்தன்மையை அறிய சொல்லி இருக்கு. நேற்று கௌரவ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரை நாங்கள் எங்களை சங்கம் சார்பாக போய் சந்தித்து நாங்கள் மிக்க மரியாதை நிமித்தவங்களை அவர் கூப்பிட்டு எங்களுடைய கோரிக்கையில் கேட்டிருந்தார். கேட்டு போட்டு அவருடைய மாநகர சபை உறுப்பினர்களையும் எங்களுக்கு நாங்கள் சென்ற நேரமே எங்களுக்கு நேரத்தை சொல்லி அவையும் வரவழைச்சிருந்தார். அவர் சொன்ன ஒரே ஒரு விடயம், இந்த மாநகர சபைக்கு வருமானம் வருகின்ற இந்த வரியை எந்த விதத்திலையும் நிற்பாட்ட சம்மதிக்கல. அது மாநகர சபைக்கு ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் வந்து கொண்டு இருக்குது. மாதம் 2.5 லட்சம் ரூபா. மற்றபடி கள விஜயம் செய்யணுமெண்டு நாங்களும் சொன்னோம். கள விஜயம் செய்வதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நாங்கள் ஏனென்று சொன்னால் இவ யாழ் மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் கள விஜயம் செய்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். காரணம் என்னென்னா இவ கள விஜயம் செய்கிறதால அதுக்கிற குப்பைகள் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இவை இந்த கண்பட்டே உடனுடைய நீட்டாகும். அதனால் இவர் நெடுக ஒவ்வொரு நாளும் வரலாம். ஏன்னா மாநகரசபைக்குரிய நிலம், மாநகரசபைக்குரிய கட்டிடம், கடை, நாங்கள் அதில் ஒரு வாடகைதாரராக வியாபாரம் செய்து வாடகை கட்டுற மாதம். அதனால் எந்த வித எங்களுக்கு ஆட்சேபனை என்று சொல்கிறது கௌரவ நீதிமன்ற நீதவானால எங்களுக்கு மாநகர சபைக்கு கட்டளையிட்டு தரப்பட்ட கடையை சட்டவிரோதம் என்ற ஒரு போர்வைக்குள்ள தான் இவர் இந்த பிரேரணையை கொண்டு வரார். அதை விட 16 வருஷமாக சகல ஒரு திணைக்களத்துக்கு ஒரு கடை வியாபாரம் நடத்துவர் எப்படி வரி கட்டணுமோ கடைக்குரிய வரி அரசாங்க வரி எல்லாம் கட்டித்தான் எங்களுடைய கடையை நடத்துகிறேன். நான் 16 வருஷம் 31 கடை மாதம் 2.5 லட்சம் ரூபா வாடகை எங்கட கடையால் மாநகரத்துக்கு வருமானம் வருது. இந்த வரி கட்டி இப்படி சட்டபூர்வமாக எங்களை ஒப்பந்தம் செய்தான் கடை நடத்துகிற எங்களை அவர் சட்ட விரோதமான கடைகள் எங்களை ஒரு சட்ட விரோதிகள் என்ற மாதிரி போர்வையில் இந்த பிரேரணையை கொண்டாரு. அதை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். மறுபடி கள விஜயத்துக்கு இதில் யாருமே எதிர்ப்பு இல்லை. அண்டை கூட எங்களுக்கு முதல் நாள் கள விஜயத்துக்கு வரப்போகிறோம்ட்டு எங்களோட கடைக்கார உரிமையாளருக்கு மாநகர சபையில் துண்டு பிரசுரம் வழங்கியிருந்தவன் நாங்கள் எல்லா உரிமையாளரும் நின்று நாங்கள் எல்லா ஊழியர்களும் அதில் நின்ற இடத்துல எதிர்பார்த்தோம் வர இல்லை. புறா பார்த்தா சொல்லிக்கணும் வேறு புது பில்டிங் அவனுக்கு பார்க்க போயிட்டோமாம் அதால் வரையிலேண்டு நாங்கள் 62 பேருக்கிட்டால் நின்று வரட்டும் எங்களுடைய நிலைமையை பார்க்கட்டும். 62 குடும்பங்கள் இதில் வாழுது. அவருடைய மற்றபடி மாநகர சபை சட்டத்திட்டப்படி கடையில் முன்னால் நீண்டிருக்கு வெட்டணும் மற்ற முன்னுக்கு சாமான் வைக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் நாங்கள் பூர்ண உத்தரவு. ஒரு மாநகர சபை உத்தியோகத்தர் வந்து மோட்டார் சைக்கிளில் இறங்காமல் எங்களுக்கு கட்டளை இடுறவர் தம்பி இது முன்னுக்கு வந்துட்டு எடுத்துடுறேன். சரி சார் எடுத்து விடுறோம்னு சொல்லித்தான் இவ்வளோ பேர் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கினாங்க இன்று வரைக்கும். ஆனால் என்ன காரணமோ தெரியாது எங்களுக்கு கள விஜயம் செய்ததால் எந்த ஆட்சேபமும் இல்லை. அவர் வடிவாக வரலாம் மாநகர ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கலாம். அவைக்குரிய நிலம் இந்த சட்ட விரோதமான கடைகள் என்ற போர்வையில் எங்களோட வியாபார வாடகையை நிப்பாட்ட சொல்லி பிரேரணை கொண்டு வாரார். அதை விட எங்களோட ஒப்பந்தங்களை நிப்பாட்ட சொல்லி கொண்டு வாரார். அவர் 5 வருஷம் இருந்து போட்டு போயிடுவார். ஆனால் காலமுறை ஆயுளுக்கு நாங்கள் தான் மாநகரோட தொடர்பு இருக்கு. நாங்கள் இந்த பிரேரணை கட்சி பேதங்கள் இல்லாமல் அனைவரும் எதிர்க்கணும்னு சொல்லி நாங்கள் வியாபாரிகள் சார்பாக சங்கம் சார்பாக கேட்டு நிற்கின்றோம்.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.